புதுசா இல்ல பழசு. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். நான் ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். ட்ரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? ஏய் மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சார். லெஃப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான் சலிட் அண்ட் ரைட் ஹேண்ட். ஓ சாரி சார். என்ன கத்தியில விளையாட்டு? ஐயோ ரத்தம். என்னடா நத்தம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. எறும்புக்கு வா. ஒரு டவுட். என்ன? உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு உன்னைய வச்சுக்கிறேன். ஏண்டா சும்மா இப்ப போலாம். மடக்கி வை உள்ள. சேட்டை. ஒரு அதிகாரி ஆச்சே பாவம், ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவம்னு இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? என்னமோ கே கூன்றான். என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. அட்டென்ஷன். சரி, என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க. என் பேரு ஏட்டு ஏகாம்பரம். தெரியும். எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கிற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் இந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா. புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார்? இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்கம் வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. சார் அது வந்து எஸ் சார். ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. என்ன அடாத்து இது? என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? வந்த அன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. டேய், வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது ஏட்டியா எடுக்கிறதே பிச்சை. இதுல அவசர வேற. ஊட்டி போடுறியா? திருநெல்வேலிங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா? முருகர் கோயிலுக்கு. முருகா 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 முருகா. ஆமா, யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கியா? எப்பமா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, ஞாபகத்து வரும். இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து கும்மி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லைங்க. இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தடியில வச்சு குதறி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லைங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும். 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குரூப்பா இருக்கும்? டேய், இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குரூப் தானே நீ? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அது விடுங்க ஏட்டையா. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க? எங்க ஏட்டையா, நான் அப்படியே தான் இருக்கேன். சரி. ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே, அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேர் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க. நான்சென்ஸ். எப்படிடா ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பந்தா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு? பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏட்டியா மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா?
அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டான். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவல விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன்னு ஃபேமஸ் ஆனா. ஆனா 2 பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் ஃபேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கண்ணு அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு. இப்போ ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. சர்வைவல் சால்வ் பண்ண முடியல. நாளுக்கு நாள் தொழில் வர குறைஞ்சிக்கிட்டே வருது. காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான். ஃபீல்டுல நிக்க முடியலையே. ஜீன்ஸ் கேட்க பிளேட போட்டா ஆல்ரெடி கிஞ்சி ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன்றானுங்க. முன்னெல்லாம் சம்பளத்தை வாங்கி பர்சுல வச்சுட்டு வருவாங்க. டேக்கா ஓபன் பண்ணி லம்ப் அச்சு விடுவேன்ல. ஆனா இப்பெல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சுன்னு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின்னு நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலேயே நச்சுன்னு குத்துவேனா பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா. அப்ப நான் உன்னை கேக்குறேன், நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டையாவுக்காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிறேன். நல்லவன்டா நீ. அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு நிரிச்சாருவில்ல. வேணா, அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல. அட கிறுக்கா, அடி வாங்குற பத்தி பிரச்சனைடா. இல்ல ஏட்டையா, நான் உங்களை அடிச்சு ஆகணும். அடே மத்த போலீஸ் எல்லாம் தொழில கத்துக்கிறவாங்க. ஐயோ, இவன் என்ட்ரி ஆகுறா. என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவரெல்லாம் எச்சிக்கரை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளோடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தான். என்ன யூட் எல்லாம் பண்றான்? ஐயோ, அவன் உள்ள போட்டு லாக் பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்தப்பா ஏப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்? அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே ஏட்டையா. அடிக்கவே இல்லையா? ஆமா, இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது ஏட்டையா? இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன். உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்து வச்சுக்கிறவனே. யோ மருதமலை சார், இவன் பேங்க் திருட்டு கேஸ் சார். இன்னைக்கு 11 மணிக்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. நான் பின்னாடி உட்கார்றேன். உட்கார்ற வண்டியில. ஒரு நிமிஷம். என்ன ஏட்டையா? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்கிஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரியை நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்புட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? யோ, நீ சொதப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா. இவரே அழைச்சிட்டு போட்டியா? அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன். ஓய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போறேன் இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே போவே? ஷட் அப். நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே அடம் பிடிப்பான். யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா? சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த பையனை வேணா என் கூட அனுப்பிங்க. யோ, கூட போயிட்டு வாயா. அது என்னப்பா விளையாட்டு? போட்டு மேலே போற.
ஏன் ஏட்டையா அழுகுறீங்க? அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். அப்ப அழுதது யாரு? அழுதது அவர் இல்லன்னா. ஏன்டா அழுகுற? ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமா முடியாதா? அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலகுதா. ஏய் அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதது அவ இல்ல நான். ஏன்? அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாத ஏட்டையா. அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏப்பா, காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும் சென்டிமெண்ட கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா. இவன் அவன் வீட்டு கூட்டி போய் அவன் தாயை பார்க்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம். ஏட்டு இப்பவே லேட்டு. 11 மணிக்குள்ள இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? Do what I say. ஏட்டையா, என்னடா? இதான் என் வீடு, வண்டி நிறுத்த சொல்லுங்க ஏட்டையா. யோ சொல்றான்ல நிப்பாட்டு. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டம். சார், இந்த வழங்க அவுத்து விடுங்க சார். ஏய் போடா, அப்படியே போயிட்டு வா. பெத்த தாயை பார்க்க போறான். பார்த்தவனை கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா நான் சொல்றது போடாடி. டேய், ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா. தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. போ. போயிட்டு வரேன் ஏட்டையா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். ஏட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. கூட்டு வாங்க போய் அவனை. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு. சர்வாதிக என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டியே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதானா? இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ அப்பா வேணப்பா. வாடா அங்க வந்து சொல்றா. வாடா டேய். கால பிடிச்சு கஞ்சிர வேணப்பா. அங்க போய் சொல்றா. கேளுப்பா. நான் சொல்றேன் கேளுப்பா. உனக்கு நான் இருக்கா? ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளரபுல ஆச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே. அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? ஏய் தப்பிச்சு போய்டா. என்னடா பண்றது? இப்போ நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா. திருட்டு பயவுல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னே நேக்கா சேசனை கூட்டி வந்து சூளையே மிதிச்சோம். சாணியை நான் பிதுக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சி 2 தட்டு தட்டி உள்ள இருக்கவனா என்ன நான் பாட்டு பேசிருக்கேன். இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கா? எங்க? ஆகா, மேட்ரு இங்க இருக்கா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்யா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்க விட்டுருக்கான். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய. தெரிஞ்சுனா உன்னை தூக்கி போட்டு மிதிக்க இல்லாம என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து 2ஐயும் தொட, அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு. ஆமா போ. ஒரு தடவை அடிச்சா பயந்துருமாக்கும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான். அதை தெரிஞ்சுக்க. இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு? நான் ராஜினாமா பண்ணவனா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது.
இந்த வாரப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணுவாங்க. ராஜினாமா என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. இது சரி வராது. இந்த பாரு, ஏய் எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜாக்கெல்லாம் இங்க வேணாம். Do what I say. Go. நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என் வாயில இருந்த பபிள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ண வாங்கி தின்னு. ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சியை பிடிங்கி திங்கிறியே, நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? போடா ஏட்டு மாமா. வர ஏட்டியா பொறாம லைட்டா. ஏட்டியா, என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்த குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க. ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசை கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எப்படி பண்ண உனக்கு என்னையா? மரியாதை என்கிட்ட புரியல, காசை கொடுத்துறியா? ஏண்டா செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டுக்கிட்டு இருக்கிற ராஸ்கல். ஒரு அதிகாரி கூட பார்க்காம பேச்சு முடிச்சு பெக்கர். ஏகாம்பரம், எஸ் சார். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க? அது டூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன். சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார் இந்த ஏகாம்பரம். நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார். ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்க போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா இந்த ஏட்டையா என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க. போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே, ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். ஏண்டா ராஸ்கல், போலீஸ்கார மேலயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது, டியூட்டிக்கு போங்கயா. அம்மா, ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உக்காந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. ஏட்டையா பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்? அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு, சர்க்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு. ஐயோ, ரொம்ப சர்க்கரை கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடும். 1 hour ஒரு தடவை நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே, உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கேட்ல அத்தை ராத்திரில அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து, ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. ஆகட்டும். பிச்சு விடுவேன். சார், இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளை கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா? பாவம், நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட்டை புடுங்கி திங்கிறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்திருக்காரு. கொலகார பாவி. சீப்பா.
குத்துனா ஏயா? சும்மா ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவன் கூட பிடிக்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேசாம உட்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சரிங்க சார். என்ன சொல்லிட்டு போறான் அந்த கான்ஸ்டபிள்? இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ண சொல்லிட்டாரு. கருமா எல்லாம் நீ சாப்பிடறதுக்கு தான் ரெடி பண்ணேன். சந்தோஷமா நிறைய சாப்பிடு. போடுங்க. ஊத்துங்க. அதை இடுங்க. ஆண்டி, என்னம்மா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுமா. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போன்னு சொன்னா கூட நான் ஹாப்பியா செத்துருவேன். பாத்தியா ஏட்டு, கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா? ஆண்டி இன்னும் போடுங்க. போடுறேன். சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப ஒண்ணா இது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? என்ன நடக்கலாம்? அப்பா அடுங்கப்பா. நீ கை கழுவுமா? வாமா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க. நான் பிஸியா இருந்தாலும் வரேன். அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா? என்னப்பா? இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாம்மா. டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா அவளுக்கு? அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர். ஐயோ, அதுக்கு பேரு கேன்சரா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி? எனக்கு கேன்சர்னு என்ன மடிய சொன்னா? அதான் அவன் கூட ஒருத்தன் மருதமலம் திடீரானே. அவன் தான் வாடகை சைடு எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா? அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா? மருதமல வசமா மாட்டிக்கிட்டு. ஓகே அஷன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேங்க. எங்க சொல்லு. முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங். நீங்க ஒரு கேன எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். என்ன பண்றீங்க எல்லாரும்? இல்ல சார், புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போடுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குடியாத. இந்தாங்க சார். நீ என்ன பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு தோரணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
order. Yo, yo, yo. Crash the border and reorder. Yo, 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 yo. ஐயோ கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. வெல்கம். தேங்க் யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட். ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில எஸ் சார். சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட். ரைட் சார். ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும். இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தவரை அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னோட டேபிள் மேல இருக்கணும். ஓகே? ஓகே சார். அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நீட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்கியா? மலை மலை இல்ல, மருதமலை. எஸ் சார். ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீஸுங்க எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே? நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ஏய், என்னையும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கல நீ? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஏய், நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா? தேங்க்யூ சார். சார், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். வளராத. அந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்துட்டு சார். ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கு ஒரு முறை சொல்றாங்க. இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்களா சார்? என்ன சார் நியாயம் அது? ஏன் செய்ய மாட்டியா? நோ சார், நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வான் சார். வர்ற சார். ஏகா சார், செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா ஜிப்பும் போடணும் சார். முதல்ல ஜெட்டி போடணும். ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார். அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு. முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும். ஏட்டையா, எவ்வளவு மாவுல கொடுத்தாலும் வாங்கியே இன்னைக்கே இவ்வளவு உக்குற எடுத்து ஆடுறா. என்னடா இவ்வளவு நாளா கான்ஸ்டபிள் ஆனா திடீர்னு இன்ஸ்பெக்டர் ஆனா கோபம் வராம என்னடா பண்ணும்? ஏய், ஏன் அடிக்கிற? ஐயா, எஸ்பி வீட்ல ஆட்டே போட்டாயா? இல்ல சார். இந்தாங்க, நீங்க ஒரு பின் பண்ணுங்க. இல்ல சார். சார் அடி. கோபம் வராம. எவ்வளவு சார் அடி. ஐயோ சார், ஏட்டையா அடிக்காதீங்க ஐயா. கால்ல இருந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு இடைவெளி விட்டு அடிங்க ஐயா. ஆமா சார், இவனை ஓயாம அடிச்சிருச்சு எனக்கு டயர்ட் ஆயி போச்சு. வாங்க சார், போய் டிபன் சாப்பிட்டு வந்து அடி. ஏய், 5 நிமிஷம் கழிச்சு வர. வாய் திறக்கல கொன்னே போட்டுருவேன். இன்ட்ரோல கேக்குற இறுதி வந்து வணக்கம் போடுறேன் உனக்கு. ஏப்பா, உன்னை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. பேசாம திருடுனதை ஒத்துக்கிட்டு எடுத்ததை கொடுத்துட வேண்டியதானே? உனக்கு வலிக்கல? ஆரம்பத்துல வலிக்கதான் செய்யும், போக போக உடம்பு மறுத்துரும் இல்ல. திடும் போது கோட்டரு பிரியாணி ஃபிகர்னு அனுபவிக்கிறல்ல, மாட்டினா அடிக்கதான் செய்வானுங்க. வாழ்க்கையில இன்ப துன்ப வரதா செய்யும். நீ யாரு? புலி. புலின்ற வாழை காணோம். டேய், பத்திரிக்கை புலி. அவன்தானா நீ? புலின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி வந்து உட்காந்துக்கிற. ஆமா, உன்னை எந்த கேஸ்ல தூக்கி உள்ள போட்டாங்க? திருட்டு கேஸா, கெஞ்சா கேஸா, கள்ள தொடர்பா? நேரம்டா என் நேரம். மேம்பாலம் கட்டுறதுல முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பொய்யா ஒரு அறிக்கையை விட்டேன்.
ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து உள்ள போட்டான். அது சரி. என்ன பெயில் எடுக்கிறதுக்கு டெல்லியில இருந்து ஆள் வந்துகிட்டு இருக்கு. சார் இந்த கட்டிய உட்கார்ந்து ஓடி சார் அவனை. ஐயா இப்போ வந்துட்டாரு. வந்துடா. எஸ்பி வீட்ல திருநது நீ தானே? ஐயா நான் இல்ல சார். சார் என்ன மட்டும் அடிக்கிறீங்க? போய் சொல்லிட்டு இருக்கேல்லடா. அந்த ஆளு கூட சிஎம் லஞ்சம் வாங்கலாம்னு போய் சொன்னா அவனே அடிக்கல சார். ஏன் என்ன இன்சமாயிடா? சட்டமதன் கடமையை செய்யும். வேணாம், நான் ரொம்ப பெரிய இடம். என் மேல கைய வச்ச நீ உன் ஜென்மத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்காதீங்க தம்பி, எனக்கு சுகர் இருக்கு. நீ எல்லாம் கேளுங்க. அடிக்காதீங்க, பிபி இருக்கு. பிபி தான் ஊதி காட்டு. அந்த பிபி இல்ல, வேற எந்த பிபி? வயித்துல அல்சர் இருக்கு. சார் என்ன மட்டும் சட்டை உருவிட்டு அடிச்சீங்களே, அந்த ஆளு சட்டை உருவாம அடிக்கிறீங்களே, உருவிட்டு அடிங்க சார். சிஎம்க்கு ஊழல தொடர்பு இருக்கா? சொல்லு. சொல்றேன், சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லி. என்னம்மா என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன சார், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான். இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கி இருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. ஏய், இவன் பொண்டாடிடா. ஏடா, பொண்ணை கூட்டி வந்த நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க? ஏய், அவ வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை. நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்புவீங்க? ஏய், உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க? ஏட்டையா, நான் மாதிரி இவன் என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு லக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல், ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆட்டாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏட்டையா, என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்குமவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பெண்ணை கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியம்மா அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ போ. அம்மா விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு அங்க யாரு? டேய், என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின முத புருஷன். அவன் கண்ணில் மண்ணத்தை விட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டு போய்